வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம ராகி கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். இது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோடை காலத்தில் நம்ம இந்த மாதிரி கூழ்லாம் செஞ்சு குடிச்சோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ராகி மாவு இல்லைன்னா கேழ்வரகு மாவுன்னு சொல்லலாம். 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 5 இல்லைன்னா 6 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் தயிர், நல்லா புளிச்சிருக்கிற தயிராக எடுத்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சம், ஒரு அடிகனமாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இதில் ராகி மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம கடையில் வாங்குகிற ரெடிமேட் ராகி மாவுனாலும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நம்ம ராகியை வாங்கிட்டு வெளியில் கொடுத்து அரைச்சும் எடுத்து வச்சுக்கலாம். எந்த மாவுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ராகி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் கூழ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கூழ் டைல்யூட்டாக இருக்கணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூனுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கட்டி இல்லாமல் இருக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அதெல்லாம் அடியில் மட்டும் கட்டி ஆயிரும், அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு மேலே வரைக்கும் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த கேழ்வரகுல வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் இந்த கோடை காலத்துலலாம் நம்ம அந்த மாதிரி கூழ் செஞ்சு டெய்லி குடித்தோம் அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்த்தி. இந்த கேழ்வரகுல வந்து கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. அதனால் நம்ம எலும்பு பற்கள்லாம் வந்து ரொம்பவே உறுதியாக இருக்கும். இதை வந்து நம்ம தயிரெல்லாம் மோர் கூட சேர்த்து நம்ம இந்த கேழ்வரகு கூழ் குடிக்கிறப்போ நம்ம உடல் வந்து ரொம்பவே குளிர்ச்சியாகும். உடலுக்கு வந்து ரொம்பவே ஒரு வலு கிடைக்கும். உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு நம்ம குடிச்சுக்கலாம் டெய்லி. இது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த சம்மர் டைமில் நம்ம இது கூட மோரெல்லாம் தயிர் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நார்ச்சத்தும் நிறையா இருக்குது ராகியில். அதனால் நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் அளவுலாம் வந்து குறைக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால் சர்க்கரை நோய் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கூழ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்த்தி. ஏன்னா அது வந்து சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வச்சுருக்க அந்த ராகி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மேலே வரைக்கும் கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டலாம். இது அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைனா அடிப்பிடிச்சிரும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை ஆற விட்டலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கிறப்ப தயிர் சேர்க்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் தயிர் சேர்க்கணும். இப்போ தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் புளிச்சிருந்தது அப்படின்னா இந்த கூழ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயிர் சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை,
எல்லாமே சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தக்கன வெங்காயம்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நம்ம அந்த கூழில் சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான மற்றும் ஹெல்த்தியான ராகி கூழ் ரெடி. இது இந்த வெயில் காலத்தில் நம்ம செஞ்சு குடித்தோம் அப்படின்னா நம்ம உடல் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ராகி கூழ் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.